நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பழனியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் ஜி ஸ்குவாட் இணைந்து தயாரிக்கும் 29 படத்தின் டைட்டில் லுக் வெளியீட்டு விழா. நடிகர் விது கதையை நாயகனாக நடித்திருக்கும் புதிய திரைப்படத்திற்கு 29 என பெயரிடப்பட்டு அதற்கான டைட்டில் லுக் மற்றும் ப்ரோமோ வீடியோ வெளியீட்டு விழா சென்னை சிறப்பாக நடைபெற்றது. இயக்குனர் ரத்னகுமார் இயக்கத்தில் உருவாகி வரும் 29 என்ற திரைப்படத்தில் விது, பிரீத்தி அஸ்ரானி, அனு, ஸ்ரீ, பேகன், ஸ்ரேயாஸ், பாத்திமா உள்ளிட்ட பல நடித்திருக்கிறார்கள். மாதேஷ் மாணிக்கம் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்கிறார். படத்தொகுப்பு பணிகளை சதீஷ்குமார் கவனிக்க பிரவீன் ராஜா ஆடை வடிவமைப்பு பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். ரொமான்டிக் ஜேனரிலான இந்த திரைப்படத்தை ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் மற்றும் ஜி ஸ்குவாட் ஆகிய நிறுவனங்கள் சார்பில் தயாரிப்பாளர் கார்த்திகேயன் எஸ் மற்றும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஆகியோர் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள். இப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் இப்படத்தின் டைட்டில் லுக் மற்றும் ப்ரோமோ வீடியோ வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ், தயாரிப்பாளர் கார்த்திகேயன் எஸ், இயக்குனர் ரத்னகுமார், ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கம், இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன், படத்தொகுப்பாளர் சதீஷ்குமார், ஆடமைப்பாளர் பிரவீன் ராஜா, நடன இயக்குனர் மாஸ்டர் ஷெரீப், இணை தயாரிப்பாளர் பிரதீப் குமார், பூபதி, நடிகர் விது, நடிகைகள் பிரீத்தி அஸ்ரானி, அனு, ஸ்ரீ, பேகன், ஸ்ரேயாஸ், பாத்திமா மற்றும் ஆர்ஜே அமுதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நடிகர் பிரீத்தி அஸ்ரானி பேசும்போது, நான் நடிக்கும் ஒவ்வொரு படங்களும் எனக்கு சிறப்பானது தான். அதிலும் இந்த 29 என் மனதுக்கு நெருக்கமான திரைப்படம். அத்துடன் என்னுடைய கனவு நனவான தருணம் இது. நான் தமிழில் முதல் படத்தில் நடிக்கும்போது ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் நிறுவனத்தில் பணியாற்றினால் குடும்பத்தில் இருப்பது போல் உணர்வு கிடைக்கும் என்பார்கள். ஆனால் நிறுவனம் தயாரிக்கும் படத்தில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அது இன்று நிறைவேறியிருக்கிறது என்றார். நடிகர் விது பேசுகையில், இந்த படம் எனக்குள் நான் யார் என்று கண்டுபிடிப்பதற்கான தூண்டுதலாக இருந்தது. இந்த படத்தில் சத்யா என்னும் கதாபாத்திரத்தை என்னை பார்த்து தேர்வு செய்து நடிக்க வாய்ப்பளித்த இயக்குனர் ரத்னகுமாருக்கு நன்றி. தயாரிப்பாளருக்கும் நன்றி. இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் தான் என்னை கைப்பிடித்து திரையுலகத்துக்கு அழைத்து வந்தார். இன்று இந்த மேடையில் நிற்பதற்கும் அவரே காரணம். ஆனால் அவருக்கு நன்றி என்றார். இந்த படத்துக்காக உருவாக்கப்பட்ட 2 பாடல்களையும் கேட்டு இருக்கிறேன். 2ம் அற்புதமாக இருக்கிறது. அதுக்காக இசையமைப்பாளர் ஷான் ரோல்டானுக்கு நன்றி என்றார். இசையமைப்பாளர் ஷான் ரோல்டான் பேசும்போது, தயாரிப்பாளர் கார்த்திகேயனை டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் வெற்றி விழா நிகழ்வின் போது சந்தித்தேன். அவர் என்னை தொடர்பு கொண்டு இந்த படத்தின் கதை நன்றாக இருக்கிறது, நீங்கள் பணியாற்றுங்கள் என கேட்டுக்கொண்டார். இயக்குனர் ரத்னகுமாரை லவ்வர் படத்தின் ப்ரியூ காட்சியை காண அழைப்பு விடுத்தேன். மணிகண்டனை வாழ்த்திட வாருங்கள் எனவும் கேட்டுக்கொண்டேன். ஏனெனில் ரத்னகுமார் எனக்கு பிடிக்கும். அவருடைய சமூக வலைத்தள பதிவுகளில் அவருடைய ஆளுமையும் தெரிந்தது. எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் அவரிடம் இருந்தது. அதுவும் எனக்கு பிடித்தது என்றார். தயாரிப்பாளர் கார்த்திகேயன் பேசும்போது, எனக்கு இது மிகவும் உணர்வுபூர்வமான தருணம். இப்படத்தில் கதாநாயகன் நடிக்கும் விதுவை 3 வயதிலிருந்து எனக்கு தெரியும். எனக்கு இருக்க ஒரே சகோதரர் அவர்தான். அவர் இந்த மேடை ஹீரோவாக அமர்ந்திருப்பது சந்தோஷமாக இருக்கிறது என்றார். ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் நிறுவனமும் ஜி ஸ்குவாட் நிறுவனமும் இணைந்து தயாரித்த படத்தின் மூலம் அறிமுகமாகும் விது நல்ல நடிகனாக உயர்வார் என நம்பிக்கை வந்துவிட்டது என்றார். இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் அறிமுகமாக பழக்க தொடங்கினேன். அவர் பாரம்பரிய இசை குடும்பத்தை சார்ந்தவர் என்று தெரிந்தவுடன் மேலும் நெருக்கமான இசைக்கலைஞர் என்பதை விட அவர் ஒரு நல்ல மனிதர். இந்த படத்தை நாங்கள் லோகேஷ் கனகராஜின் ஜி ஸ்குவாட் நிறுவனத்துடன் இணைந்து தயாரித்திருக்கிறோம். லோகேஷ் கனகராஜ் படப்பிடிப்பில் இருப்பதால் அவருக்கு பதிலாக அவருடைய கல்லூரி கால நண்பரும் அந்த நிறுவனத்தின் இணை தயாரிப்பாளருமான பிரதீப் இங்கு வருகை தந்திருக்கிறார். அவருக்கு நன்றி என்றார். இயக்குனர் ரத்னகுமார் பேசும்போது, 29 அதாவது 29 வயதிலிருந்து 30வது வயது வரை தொட்டால் ஜாதகம் ரிஜெக்ட் ஆகும், அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். இப்போதெல்லாம் இளைஞர்கள் படம் பண்ண வந்து விட்டார்கள் என்று சொல்லி ஸ்கிரிப்டுகள் ரிஜெக்ட் ஆகும். நான் மது எனும் பெயர் குறும்படம் ஒன்றை இயக்கினேன். அது கதையே தான். மேயாத மான் எனும் திரைப்படமாக ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸ் நிறுவனம் தயாரித்தது. என்னை இயக்குநராகவும் அறிமுகப்படுத்தியது. சமூக வலைதளங்களில் என்னுடைய புகைப்படத்தை பதிவிட்ட போது சிலர் என்னை மதன் கௌரி என கருதினர். திரையுலகில் எழுத்தாளராக கதாசிரியராக பணியாற்றிய போது சந்திக்கும் நபர்கள் என்னிடம் விஜய் சேதுபதி பற்றியும் கார்த்திக் சுப்புராஜ் பற்றியும் லோகேஷ் கனகராஜ் பற்றியும் தான் விசாரிப்பார்கள். அப்போது எனக்குள் நான் யார் என்ற கேள்வி எழுந்தது. என்னுடைய 29வது வயதில் லோகேஷ் என்னும் நண்பன் கிடைத்தான். இந்த படத்திற்கு ஏன் 29 என பெயரிட்டேன் என்றால், அந்த வயது தான் முக்கியமானது. என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு அந்த வயதில் தான் பகிர்ந்து கொள்ள இயலாத எதிர்மறை எண்ணம் ஏற்பட்டது. அந்த தருணத்தில் படத்தொகுப்பாளர் சதீஷ்குமார் தான் உங்களை நீங்கள் உங்களுக்குள் தேடுங்கள் அல்லது புறத்தில் தேடுங்கள் என்று சொல்லி சபரிமலைக்கு மாலை போட்டு யாத்திரைக்கு அழைத்து சென்றார். என்னை பொறுத்தவரை உடல்தான் கடவுள், மனசுதான் தெய்வம் என்ற கொள்கை உடையவன். சபரிமலை யாத்திரை செல்லும் போது வாழ்க்கை ஏற்றம் இறக்கங்களை கொண்டது என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்தேன். மேயாதமான் படத்தில் பணியாற்றியவர்களுடன் மீண்டும் இந்த படத்தில் இணைந்திருக்கிறேன். மேயாதமான் ரொமான்டிக் காமெடி படம் என்றால் இந்த 29 படமும்
வித்தியாசமான கேரக்டருடன் கூடிய ரொமான்டிக் படம் தான். என் நண்பன் லோகேஷ் கனகராஜ் தற்போது அவர் ஹீரோவாக நடிக்கும் படத்தின் படப்பிடிப்புக்காக குற்றாலத்திற்கு முகாமிட்டிருக்கிறார். அதனால் இதில் கலந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய நண்பரான பிரதீப் இங்கு வருகை தந்திருக்கிறார். இயக்குனர் கார்த்தி சுப்பராஜ் பேசும்போது, ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனத்தில் மேயாதமான் முதல் படம், அதைத் தொடர்ந்து இதுவரை 17 படங்களை தயாரித்திருக்கிறோம். இருந்தாலும் எங்களுடைய மேயாதமான் முதல் படம் என்பதாலும் அதனை தயாரிக்கும் போது எங்களுக்கு கிடைத்த அனுபவம் பொக்கிஷமானது. அந்த படத்தை இயக்கிய இயக்குனர் ரத்னகுமார் எங்கள் நிறுவனத்திற்கு எப்போதும் சிறப்பானவர் தான். ரத்னகுமார் சிறந்த எழுத்தாளர், கதாசிரியர், இயக்குனர். அவர் பேசும் பல விஷயங்களில் எனக்கு முரண்பாடு இருந்தாலும் அவருடன் சகோதர உறவு உண்டு. இந்த படத்தின் கதையை மேயாதமான் படத்தை முடித்து பிறகு எங்களிடம் சொன்னார். இந்த கதையை நடிகர் தனுஷும் சொன்னோம். அவர் கேட்டு மிக சிறப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த கதையில் என்னால் நடிக்க முடியாது. நான் இப்போது ஆக்ஷன் திரைப்படங்கள் நடித்து வருகிறேன். வேறு யாராவது இளம் வயதினர் நடித்த நன்றாக இருக்கும் என்றார். இந்த கதை தனுஷும் சொல்லப்பட்டதால் இதை திரைப்படமாக உருவாக்க வேண்டும் என்றால் நடிப்பு திறன் கொண்ட நடிகரும் நடிகையும் இருந்தால்தான் பொருத்தமானதாக இருக்கும் என்றேன். இதற்காகவே சில ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதாயிற்று. இந்த நிலையில் சமீபத்தில் ரத்னகுமார் விதுவை ஆக்ஷன் செய்து அவரை தேர்ந்தெடுத்தார். XX படத்திற்கு முன் விதுதான் ஹீரோ என்றால் நான் ஒப்புக்கொண்டிருக்கவே மாட்டேன். ஆனால் ஜெகதண்டா 2 ரெட்ரோ படத்தில் நடித்ததற்கு பிறகு தன்னை நடிகனாக வெளிப்படுத்துவதற்கு கடினமாக உழைத்து தகுதிப்படுத்திக் கொண்டான். அவனது ஆர்வத்தையும் அர்ப்பணிப்பையும் பார்த்து தான் அந்த படத்தில் ஹீரோவாக நடிப்பதற்கு சரி என்று ஒப்புக்கொண்டேன் என்றார். இதனிடையே இந்த விழாவில் இடம்பெற்ற 29 படத்தின் டைட்டில் லுக் போஸ்டர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை தவிர்த்து கைகளால் வரைந்து நேர்த்தியாக உருவாக்கப்பட்டது என்பதும், இந்நிலையில் கலந்து கொண்டவர்கள் தங்களுடைய 29 வயதில் நடைபெற்ற சுவாரஸ்யமான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் என்பதும் கவனிக்கத்தக்கது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.